முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. அப்ப வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். பாஜக திட்டப்படிதான் திரு விஜய் தனித்து போட்டியிடுகிறார். பாஜக ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கு திரு விஜய்க்கு, தனிச்சு போட்டியிடுங்க, திமுகவுக்கு போகக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பிரித்தால் 10 to 15 தொகுதிகள் நீங்கள் வெற்றி பெற முடியும், தேர்தலுக்கு பிறகு உங்களை முதல்வராக்குகிறோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருக்கு அப்படின்னு திரு திருமாவளவன் பேசியிருக்கிறார். செய்யூர்ல விசிகாவுடைய வேட்பாளர் திரு சிந்தனை செல்வனை ஆதரித்து நடந்த பிரச்சார கூட்டத்தில் அவர் இவ்வாறு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். இதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். பாஜக திட்டப்படியே விஜய் தனித்து போட்டி, திருமாவளவன் குற்றச்சாட்டின் பின்கதை என்ன என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி இணைந்திருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு பிரியன், திரு விஜய்க்கும் பாஜகவுக்கும் ஏன் முடிச்சு போடுகிறார் திரு திருமாவளவன்? அதாவது தமிழ்நாட்டு அரசியலில் ஏதோ ஒரு மூணாவது சக்தி வருது வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒரு சென்ட்ரலில் இருக்கிற ஒரு ஆட்சியோ ஒரு கட்சியோ இல்லை ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு கட்சியோ பின்னாடி இருக்குது அப்படின்ற ஒரு பேச்சு இயல்பாகவே இருக்கும். மக்கள் நல கூட்டணிக்கு பின்னாடி ஜெயலலிதா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருந்தது. அதனால் இப்போது திமுக கொஞ்சம் 3 தேர்தலில் வெற்றி பெற்று கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது. அப்போ 3ஆவதாக ஒருத்தர் வர்றாரு. அப்போ அவர் வந்தால் திமுக ஓட்டை பிரிக்கிறதுக்கான ஒரு விஷயமாக தான் அவரை யாரோ இறக்கி விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு இயல்பாக இருக்கும். ஆனால் விஜய் என்ன பண்ணார், வந்த உடனே என்ன பண்ணார், எனக்கு அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லிட்டார் அவர். ஸோ கொள்கை எதிரி பாஜகன்னு சொன்ன பிறகு அவருடைய பல கூட்டங்களில் பாஜகவை பற்றி ரொம்ப பாசிச பாஜகலாம் சொன்னாரே தவிர ரொம்ப சீரியஸான அட்டாக் கிடையாது. இப்போ திமுக எப்படி நிர்வாகத்தில் பாஜக பண்ணுற விஷயங்கள், நிதி கொடுக்காத விஷயங்கள் போன்ற விஷயங்கள் பலதை போட்டி தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும்ன்ற அளவுக்கு இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல திமுக. அந்த அளவுக்குலாம் இவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா திமுகவுக்கு இருக்கிற அணுகுமுறை வேற. பாஜக பொறுத்த மட்டும் தங்களுடைய ஆட்சியில் ஒழுங்காக முறையாக நம்மளை நடத்தப்படாதபடி பல விஷயங்களை பாஜக பண்ணிட்டாங்கன்ற விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க திமுக. பட் இவருக்கு திமுக ஆட்சியை அகற்றணும், அதனால் பாஜக பற்றின விமர்சனங்களை குறைவாக வச்சுக்கணுன்ற மாதிரியான, நான் ஏன் பாஜக அட்டாக் பண்ணணுன்ற ஒரு பணியில் அவர் இருக்கார் அவர் ஆக்சுவலாக. ஆனால் நியாயமாக அட்டாக் பண்ண வேண்டிய இடத்துல கூட அட்டாக் பண்ணாத இருக்கார். உதாரணமாக இப்போ நீங்கள் சொல்ல வரீங்கல்ல, சிறுபான்மை ஓட்டை திரும்ப சொல்கிறாருல, சிறுபான்மை ஓட்டை பிரிக்கிறதுக்காக அப்படின்னு. திமுக கூட்டணிக்கு போகக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை சிதறடிச்சு திமுக வெற்றியை பாதிக்க வைக்கணும் அப்படின்றது விஜய்க்கு கொடுத்திருக்கக்கூடிய பாஜக அசைன்மெண்ட். ஆனா விஜயோடைய அந்த முதல்ல அவரை கூட்டணிக்கு ட்ரை பண்ணது ஏடிஎம்கே கூட்டணிக்கு ட்ரை பண்ணாங்க. அப்போ அதை புரிஞ்சுட்டு தான் அது சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. அவர் கேட்ட சீட்டும் அதிகம், அவரை வச்ச டிமாண்ட்லாம் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அது சரியாக ஒர்க் அவுட் ஆகாதனால அது நடுவில் போன ஏப்ரலில் பாஜக உள்ள அதிமுக கூட்டணிக்கு இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் என்னாச்சு, நடுவில் இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் எடப்பாடியே தாவேக்காவோட கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மெகா கூட்டணி பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு சொன்னார். அப்போது அவங்க இவங்க என்ன யோசிச்சாங்க, பாஜக என்ன யோசிச்சாங்க, தாவேக்காவும் கூட்டணிக்கு வந்தால் பெட்டர்னு அவங்க நினச்சாங்க. அவங்க நினச்சதுக்கான காரணம் என்னென்னா, சப்போஸ் தாவேக்காவும் வந்தால் வச்சுக்கோங்களேன், தாவேக்காவுக்கும் நீங்கள் ஒரு 50-60 சீட் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போது அதிமுக போட்டி போடுற இடங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிரும். அப்போ குறையும் போது நீங்கள் கூட்டணி ஆட்சியை நோக்கி போக வேண்டியிருக்கும். மக்களும் கூட்டணி ஆட்சின்னு நினச்சிருவாங்க. ஏன்னா நீங்கள் தனிச்சு மெஜாரிட்டி பெற முடியாத அளவுக்கு தான் ஏடிஎம்கே போட்டி போட வேண்டிய கட்டாயம் வருவாங்க ஆக்சுவலாக. அப்போ அதை ஏடிஎம்கே என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அந்த ட்ரிக்கை புரிஞ்சுட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஸ்ட்ராட்டஜியை அதை அவங்க என்கரேஜ் பண்ணலை, அது வேண்டான்ற அளவுக்கு. முதல்ல அவங்க பாஜக இல்லாத தாவேக்காவோட போகணுன்னு பார்த்தாங்க. அப்புறம் பாஜகவே ட்ரை பண்ணும்போது என்னாச்சுன்னா அதிமுக அவங்க கொஞ்சம் விழித்து கொண்டு விட்டார்கள். என்னடா இது நமக்கு ஏதோ வெயிட் வைக்கிறாங்க போல் இருக்குன்ட்டு அவங்க டக்குன்னு இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்குள்ள வந்தாங்க அவங்க ஆக்சுவலாக. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அமித்ஷா ஒரு இடத்துல பேசும்போது சொன்னார். என்ன சொன்னார்னா, அவர் தனித்தனினாலே திமுக ஓட்டு பிரிப்பார் அப்படின்ற மாதிரி அமித்ஷா ஒரு இடத்துல சொன்னார். அப்புறம் அவங்க பாஜக என்ன ரியலைஸ் பண்ணாங்க, சமீபத்தில் திரு பியூஷ் கோயல் சொன்னார். அப்புறம் என்ன ரியலைஸ் பண்ணாங்கன்னா, இவர் தனியாகவே நிற்கிறது பெட்டரு. அப்போ அவர் சிறுபான்மை ஓட்டை பிரிப்பார், அதான் பாஜக எதிர்ப்பு ஓட்டை பிரிப்பாரு. தனிச்சு போட்டிங்கிறது விஜய் முடிவா பாஜக முடிவா? திரு திருமாவளவன் பாஜகவோட முடிவுன்னு கட்டமைக்கிறார்ல. இல்ல, விஜயை பொறுத்த மட்டும் அவர் தன்னுடைய அவருக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்தது உண்மைங்க. ஈவன் காங்கிரஸ்ல இருந்து கூட அந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது காங்கிரஸ்ல இருந்தும் போய் பேசியிருக்காங்க. அவருக்கு 2 நேஷனல் பார்ட்டில இருந்து ஆஃபர் வந்தது உண்மை. பட் அவர் எல்லாத்தையும் வே பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் எடை போட்டு பார்த்துட்டு
தனியா நிக்கிறது பெட்டர் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து அவர் தனியா நிக்கிறத வச்சுக்கோங்க. அவர் தன் தலைமையில கூட்டணின்றதுல உறுதியா இருக்கார். ஆனா பாஜக ட்ரை பண்ணது உண்மை. பாஜக ட்ரை பண்ணாங்க கூட்டணிக்கு, அப்புறம் வந்து தனியா போனாலும் பரவாயில்ல, கூட்டணிக்கு தானே ட்ரை பண்ணாங்க. ஆமா கூட்டணிக்கு தான் ட்ரை பண்ணாங்க. ஆனா நீங்க தனித்து போட்டியிடுங்கன்னு பாஜக சொன்னதை திரு விஜய் கேட்டிருக்கிறாருன்னு திருமாவளவன் ஒரு கட்டத்துல வந்து அது வந்து பாஜகவுடைய விருப்பம் சொல்ல முடியாது. அவர் தனியா நிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்பட்டாருன்னா பாஜக அதிமுக அந்த கூட்டணியை விரும்பல. அதிமுக அந்த கூட்டணியை விரும்பல. தாவேகாவும் பாஜகவும் அதிமுக ஒரே கூட்டணியில் இருக்கிறது அதிமுக விரும்பல. ஏன்னா இடங்கள் பகிர்வில் வந்து பிரச்சனை வரும், நம்ம வந்து தனித்து ஆட்சி அமைக்க முடியாது அதிமுக அப்படின்னு அவங்க வந்து இந்த விஷயத்தை என்கரேஜ் பண்ணல. அதனால வந்து பாஜக வந்து தாவேகா வந்து நீங்க தனியாவே நின்னுக்கோங்கன்ற லெவல்ல போச்சு. ஆக்சுவலா அந்த லெவல்ல போனோடனே அப்போ அவர் வந்து சிறுபான்மை ஓட்டை பிரிப்பார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இவங்க எதிர்பார்க்கறாங்க. ஆக்சுவலா யாரு பாஜக எதிர்பார்க்கறாங்க, சிறுபான்மை ஓட்டை பிரிச்சு பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளை பிரிப்பார்னு எதிர்பார்க்கறாங்க. பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள்ன்றது நிறைய பேர் சொல்ற மாதிரி சிறுபான்மை ஓட்டு மட்டுமே பாஜக எதிர்ப்பு ஓட்டு கிடையாதுங்க. சிறுபான்மை வட்டத்தை தாண்டி ஒரு ஓட்டும் இங்க இருக்கு. அதனால தான் பாஜக அங்க பெருமளவு வெற்றி பெறாத காரணம் என்னன்னா சிறுபான்மை மட்டுமே ஓட்டு போட்டு திமுக வின் பண்ணல. சிறுபான்மையும் தாண்டி ஒரு பாஜக எதிர்ப்பு இங்க இருக்கிறது தான் உண்மை. அதை வந்து நிறைய பேர் பேச மாட்டேங்கிறாங்க. அதுவும் இருக்கிறது உண்மை. ஏன்னா பாஜகவுடைய கொள்கைகள், அவங்களுடைய அந்த மொழி திணிப்பு போன்ற விஷயங்கள்லாம் பிடிக்காதவங்களாம் இங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும்போது பாஜக எதிர்ப்பு ஓட்டை வாங்குறதுக்கான முயற்சிகளை குறிப்பா சிறுபான்மை ஓட்டு வாங்குவார் அப்படின்ற எண்ணத்துல தான் வந்து அவர் தனியா நிக்கிறார். பாஜக வந்து விரும்பியோ என்டிஏவுக்கு அனுகூலமா, அது என்டிஏக்கு அனுகூலம் அல்ல அப்படின்னு பாஜக நினைப்பதாக பாஜக என்ன நினைக்குது, அவர் வந்து அதிமுகவை ரொம்ப டேமேஜ் பண்ணுவார். அதிமுகவுக்கு போற திமுக எதிர்ப்பு ஓட்டுகளையும் அவர் பிரிக்கிறார் தனியா போறது மூலமா. ஆமா, திமுகவுக்கு போற பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளையும் கொஞ்சம் பிரிக்கிறார். இதெல்லாம் எந்த அளவுக்கு பிரிக்கிறார் அப்படின்றது நமக்கு தேர்தலில் தான் தெரிய வரும். ஆனால் பிரிக்கிறார் என்பது உண்மை. அதிமுக ஓட்டுகளையும், ஆனால் அதிமுகவோட ஒரு வின்னிங் பாயிண்ட் எதுவா இருக்குன்னா திமுக எதிர்ப்பு ஓட்டா தான் இருக்கு. அதுல நீங்க மேஜரா கை வைக்கிறீங்கன்ற போது அதிமுகவுக்கு பெரிய பின்னடை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திமுகவுக்கு வந்து ஒரு கூட்டணி கட்சிகளுடைய பலம் காரணமாக இவர் என்னதான் வந்து சிறுபான்மை அது இதுன்னு பிரிச்சா கூட மேனேஜ் பண்ணிடலான்ற லெவல்ல அவங்க இருக்காங்க. ஆனா எந்த அளவுக்கு பாதிப்பை உண்டு பண்ணுவார் தெரியாது. ஆனால் அதே சிறுபான்மையோர் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களான்றது இப்போ நடக்கிற பல சம்பவங்கள்ல இருந்து யோசனையான ஒரு விஷயமா, யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறத பாக்குறோம். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டாங்க. அவருக்கு வந்து சிறுபான்மையில வந்து எல்லா சிறுபான்மை ஒரு பக்கம் இல்ல, டெஃபினட்டா முஸ்லீம்கள் அவருக்கு ஓட்டு போறதுக்கான வாய்ப்புகள் ஒரு 10% போட்டா உண்டு, 90% போட மாட்டாங்க. கிறிஸ்துவர்கள் ஓட்டு கிடைக்கும், அதுலயும் ஒரு பகுதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து கிறிஸ்துமஸும் போது கிறிஸ்துவர்கள் தாக்கப்பட்டதும் சர்ச்சு தாக்கப்பட்டதும் அதை பத்தி ஒன்றும் பெருசா பெரிய அளவு கண்டுக்கல, சிறுபான்மையோர் தாக்கப்பட்டது பெரிய அளவு கண்டுக்கல. இப்போ மத்திய அரசு கொண்டு வந்திருக்க ஒரு சட்டம் FCRA சட்டம், அதாவது தொண்டு நிறுவனங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து வர நிதியை அதை கட்டுப்படுத்துற மாதிரியும் ரொம்ப கடுமையான சட்டங்களோட ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அது வந்து நாடு முழுக்க இருக்கிற கிறிஸ்துவ தொண்டு நிறுவனங்களை ரொம்ப ஆத்திரப்படுத்தியிருக்கு, ரொம்ப எரிச்சல் அடைய வச்சிருக்கு. இப்போ கேரளா தமிழ்நாடு எலெக்ஷனுக்காக பாஜக அதை தள்ளி வச்சிருக்காங்க. இதுவரையும் வந்து அதை பத்தி வாயை திறக்காத இருக்காரு விஜய். அதனால வந்து இதெல்லாம் பார்க்கும்பொழுது இப்போ இன்னைக்கு இருக்கிற அந்த கிறிஸ்துவ வட்டாரங்களில் பேசும்போது அவங்க வந்து விஜயை கூட ரொம்ப நம்புற மாதிரி தெரியல. அப்படியே வந்து இவர் என்ன வந்து என்ன பண்ணிட்டு போறாரு, இவர் வந்தா ஒரு 10 சீட் 15 சீட் வாங்குவாரா, இவர் எந்த விதத்துல எதிர்ப்பு தெரிவிக்க முடியும். ஸோ அதுக்கு காங்கிரஸ் பிஜேபி காங்கிரஸ் திமுக கூட்டணியே பரவாயில்ல அப்படின்ற லெவல்ல தான் அவங்க திங்க் பண்ற லெவல்ல இருக்காங்க. அப்போ இவர் எந்த அளவுக்கு வந்து இவங்க பாஜக என்ன நினைப்புல வந்து சரி போனா பரவாயில்ல தனியா நின்னா பரவாயில்லன்னு நினைச்சாங்களோ அது கூட இன்னைக்கு சாத்தியமாகுமா இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்கு. ஆனால் அவருக்கு வந்து ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. இந்த சிறுபான்மையோர்கிட்ட இருக்கிற இளைஞர்கள் ஒருவேளை ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்றதை நம்ம மறுக்க முடியாது. ஆக்சுவலா ஓகே, திரு சாமிநாதன், தனிச்சு போட்டி தன் தலைமையிலான கூட்டணி அப்படின்னா திமுகவுக்கு போகக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பிரிக்க முடியும் அப்படின்னு விஜயே ஒரு வியூகம் வகுக்கிறாரு அப்படின்னா சரி, அதை எடுத்துக்கலாம், கன்சிடர் பண்ணலாம். ஆனா அதை பாஜக சொல்படி பாஜக சொல்லி திரு விஜய் செய்யறாரு அப்படின்னு திரு திருமாவளவன் சொல்றாருல. பாஜக சொல்வதை விஜய் கேட்பதாக இருந்தால் அந்த கூட்டணிக்குள்ளேயே போயிருப்பாரு. எதற்கு இவ்வளவு சிரமப்பட்டு தனியாக ஒரு அணியை அமைத்து கிட்டத்தட்ட அவர் மட்டுமே அதுல களம் கண்டு 233 வேட்பாளர்களை நிறுத்தி அதுல ஒரு எடப்பாடியில் நிறுத்தி அவர் பின்வாங்கி இவ்வளவு சிக்கல்கள் அவர் ஏன் சந்திக்கணும்? ஒருவேளை பாஜக சொல்படி கேட்பார்னா, ஒருவேளை அதிமுக பிஜேபி அலைன்ஸ்குள்ளேயே விஜய் போயிருந்தாலும் கூட நீங்க சிறுபான்மையினர் ஓட்டு தானே அவருக்கு எதிராக போயிருக்கும். அதுவுமே பெரும்பகுதியாக எதிராக போயிருக்காது. நீங்க விஜயகாந்த் அவர்கள் திமுக அதிமுக இரண்டுக்கும் எதிராகத்தான் ஒரு கட்சியை தொடங்கினார். 2011 அவர் திமுக என்கிற பொது எதிரியை வீழ்த்தரும் அதிமுக பக்கம் போகும்போது மக்கள் ஓட்டு தானே போட்டாங்க. அப்ப லாபம் எதுல அதிகம்? விஜய்க்கு வந்து லாபம் எதுல அதிகம்? பாஜக 2 ஆப்ஷன் கொடுக்கறாங்க.
ஒன்று அதிமுக, தாவேகா, பாஜக கூட்டணி அப்படின்னு கொடுக்குறாங்க ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன், நீங்க தனிச்சு நில்லுங்க, சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பிரிக்கிறதன் மூலமா திமுக கூட்டணி வெற்றியை பாதிக்க முடியும், 10 தொகுதிகள் 15 தொகுதிகளில் நீங்க ஜெயிங்க, தேர்தலுக்கு பிறகு உங்களை முதல்வராக்குறோம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. திருமாவளவன் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து அப்படிதான் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. 2 ஆப்ஷன்ல விஜய்க்கு லாபம் எதுல அதிகம்? இந்த 2வது ஆப்ஷன்ல தானே அதிகம். ஆமா, அந்த 2 ஆஃபரோட நான் பாஜக கொடுத்திருந்தா கூட 2 ஆஃபரையும் சேர்த்துக்கிறேன் சார். 3வது ஆஃபர் ஜனநாயகன் ரிலீஸ். ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிவிட்டதா? ஜனநாயகன் இன்னைக்கு திருட்டுத்தனமாக ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கு எதிராக அவர்கள் வழக்கு தொடுக்கிறாங்க. அப்ப பாஜக அவர்கிட்ட ஆஃபர் கொடுத்திருந்தா அந்த ஆஃபர்ல ஒன்றாக ஜனநாயகன் தானே முதல்ல இருந்திருக்கணும். இந்த பட்டியல் படி பாத்தீங்கன்னா 3வது மிக முக்கியமா எதிர்கொள்ளக்கூடிய சவால் என்பது ஜனநாயகன் ரிலீஸ். அவர் ஒரு நடிகராக திரையரங்குல படம் வந்திருந்தாதான் இந்த தேர்தலுக்கு ஒரு பிரச்சார மையமா அதுவும் மாறி இருந்திருக்கலாம். அது தடை. ஆனா அதுக்கும் என்ன பேசணும்? கடந்த விவாதங்கள்ல என்ன பேசணும்? ஜனநாயகன் ரிலீஸுக்கு தடைங்கிறது பாஜகவால் கொடுக்கக்கூடிய அழுத்தம் அப்படின்னு கட்டமைக்கப்படுது. அதனால பாஜகவை தீவிரமாக திரு விஜய் எதிர்க்கிறாருங்கிற ஒரு பிம்பம் உருவாகும். அதன் மூலமாக சிறுபான்மை மக்களுடைய நம்பிக்கையை பெற முடியும் தானே கடந்த வாதங்கள்ல அவர் மீது விமர்சனம் வச்சாங்க. ஆமா, நிச்சயமா அப்படியும் ஒரு பார்வை அதற்குள்ளாக இருக்கிறது. அதை விட முக்கியமா சார், நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள்ல பாஜக 11% ஓட்டு எடுத்திருக்காங்க. 3வது பெரிய சக்தியா இன்னைக்கு தமிழ்நாட்டுல இன்றைக்கு சூழல் 2024 தேர்தல் முடிவுகள் தரவுகளோட அடிப்படையில பாஜக இருக்கு. விஜய் தனித்து நிக்கிறார். குறைஞ்சது 15% எடுப்பார், அதுக்கு மேலதான் போவார். அப்ப தமிழ்நாட்டுல இயல்பாகவே 3வது பெரிய சக்தியா விஜய் வந்துருவார். இதுல பாஜகவுக்கு முதல்ல என்ன லாபம் இருக்கு? நீங்க திமுக ஓட்டை சிதைக்கிறது என்பது ஒரு நிலை, அதுல ஒன்றுமான சிறுபான்மையினர் ஓட்டுகள் மாறலாம். ஆனா பிரியன் சார் சொல்ற ஒரு இடம் மிக முக்கியமானது. கிட்டத்தட்ட பாஜகவுக்கு எதிரான மனநிலை சிறுபான்மையினற்ற மட்டும் இல்ல, பெரும்பான்மை சமூகத்திலையும் இருக்கு. அதனுடைய முடிவு தான் நமக்கு 2024 வெறும் 18% ஓட்டு அந்த அணி இருக்குது. 82% ஓட்டு பாஜகவுக்கு எதிராக தான் விழுந்திருக்கு. சோ அப்ப அந்த அடிப்படையில் அதை அணுகுனா சரி. அதே நேரத்துல பாஜக எடுத்திருக்கிறது 11%. நாளைக்கு விஜய் 15%, 20% ஆயிட்டான்னா 3 மாநில கட்சிகள் வலுவாயிருமே. நீங்க அதிமுகவை அழித்து விட்டு அந்த இடத்துக்குள்ள பாஜக வர துடிக்குதுன்னா விஜய் தனியாக நின்றாருன்னா ஒரு 3வது பெரிய சக்தியா இருப்பாரு. இன்னொன்று, இன்னைக்குதான் கன்னியாகுமரி வந்திருந்தாரு சார். நான் களத்துல போய் பார்த்த வரையில சிறுபான்மையினர் ஓட்ட மட்டும் அவர் எடுக்கல. கடந்த தேர்தல்கள்ல பாஜக ஓட்டு போட்டவர்களே அந்த கூட்டத்துல நிக்கிறாங்க. நான் மக்கள்கிட்ட பார்க்கிற பொழுது நீங்க கடந்த தேர்தலில் யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா பாஜகவுக்கு போட்டோம், அதிமுகவுக்கு போட்டோம்னு சொல்லக்கூடிய கூட்டமும் அங்க வந்து நிக்கிறாங்க. சோ அப்ப இயல்பாகவே அது வந்து விஜய் வந்து திருப்பரங்குன்றம் விவகாரத்துல விஜய் பேசல, திருப்பரங்குன்றம் விவகாரத்துல விஜய் பேசலன்னு விமர்சனம் வந்தது. கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் போது கிறிஸ்தவர்கள் மீது, கிறிஸ்தவ தேவாலயங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து திரு விஜய் பேசலன்னு விமர்சனம் வைக்கப்பட்டது. இப்போ கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களுக்கு எதிராக FCRA சட்டம் கொண்டு வரப்படுது, அது குறித்து திரு விஜய் பேசலன்னு விமர்சனம் வைக்கப்படுது. இவ்வளவுக்கு பிறகு சிறுபான்மை மக்கள் அவரை ஆதரிக்க மாட்டார்கள் அப்படின்னு திரு பிரியன் சார் சொல்றாருல, இதற்கு பிறகும் அவருக்கு ஆதரவு இருக்கா சிறுபான்மை மக்கள் மத்தியில, இஸ்லாமிய மக்கள், கிறிஸ்தவ மக்கள் மத்தியில? சார் அதாவது சார் கண்டிப்பா சார், சார் சொன்ன அந்த பாயிண்ட் எல்லாம் மிக மிக முக்கியமான ஒன்றுதான். திருப்பரங்குன்றம் சமாச்சாரமாக இருக்கலாம், இன்னைக்கு வெளிநாட்டு நிதி கையாள்கை தொடர்பான சட்ட திருத்த மசோதாவா இருக்கலாம், எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதுதான். இதுல எதுலையுமே விஜய் கருத்து சொல்லல. ஆனா சிறுபான்மையினர்ல ரொம்ப குறிப்பாக நான் இன்னைக்கு களத்துல இருந்து பார்த்த அனுபவத்துல மீனவர்கள், கத்தோலிக்க மீனவர்கள் அதிகமான பேர் உள்ள பார்க்க முடியுது. அப்ப அவங்க மனநிலையில என்னவாக இருக்குன்னா, பாஜக இல்லாத ஒரு அணி முதல்ல வருது இல்ல தேர்தல் காலத்துல. ஒரு வலுவான எதிரியை திமுக இப்பதானே சந்திக்குது. நீங்க அவர் வந்து கிட்டத்தட்ட பாஜக இல்லாத ஒரு அணி. நீங்க 2019, 2021, 2024 மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏராளமான திட்டங்களை தந்திருக்காரு. இன்னைக்கு கூட சார் தேர்தல் அறிக்கையில திமுக தான் சொல்றாங்க 8000 ரூபாயாக இருக்கக்கூடிய மீன்பிடி தடைக்கால நிவாரணத்தை 12,000 உயர்த்துறேங்கிறார். ஆனா கன்னியாகுமரிக்கு வந்திருக்கிற விஜய் சொல்றாரு 8,000 இருக்கக்கூடிய மீன்பிடி தடைக்கால நிவாரணத்தை 20,000 ஆக்குறேங்கிறார். அப்ப நீங்க ஒவ்வொரு கிரவுண்ட்லயும் ஒவ்வொரு சமூகத்துக்குள்ளேயும் அவங்க ஏதோ ஒரு நுணுக்கமா ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க. அதை விட மிக முக்கியமா நீங்க கேட்ட மாதிரி அந்த வெளிநாட்டு நிதி கையாள்கை, திருப்பரங்குன்றம், இந்த மாதிரி விஷயங்கள் அவருக்கு பார்வையே இல்லை. அது அவருடைய அரசியல்ல அவருக்கான பின்னடைவு. நம்ம பொது வெளியில, பொது சமூகத்துல, அறிவார்ந்த ஆளுமைகள் மத்தியில அது வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அவர் ஏன் திருப்பரங்குன்றத்துக்கு கருத்து சொல்லல, ஏன் அவர் வந்து வெளிநாட்டு அந்த நிதி கையாள்கை தொடர்பான சட்ட திருத்த மசோதாக்கு எதிர்வினை ஆற்ற மாட்டாரு, பாஜகவை கடுமையா விமர்சிக்க மாட்டாரு, இதெல்லாம் ஒரு குரூப் ஆஃப் மக்கள்கிட்ட எதிரொலிக்குது. ஆனா கிரவுண்ட்ல மக்கள் களத்துல விஜய் பாஜக இல்லாத ஒரு அணியில இருக்கார். அப்ப அவர் ஏதோ ஒண்ணு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறார் என்பதாக ஒரு பார்வை இருக்கு. அப்ப அவருக்கு தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி பாஜகவோடு அப்படிங்கிறதும் திரு விஜய்க்கு பெரிய சவாலா தான் இருக்கும். இப்ப திருமாவளவன் சொல்ற மாதிரி 10 தொகுதிகள் 15 தொகுதிகள் விஜய் ஜெயிச்சுட்டா அவரை முதல்வராக்குவோன்னு பாஜக சொல்ற அந்த ஆப்ஷனையும் அவர் நிராகரிச்சிருவார் இல்லையா? தேர்தலுக்கு பிந்தைய அவ்வளவு உறுதியா தான் இருக்கார் பாஜக எதிர்ப்புல.
பாஜக எதிர்ப்பு என்பதை அவர் கொள்கை எதிரி என்று அறிவித்திருக்கிறார். அவருக்கு தெரியுது தமிழ்நாட்டுல 82% வாக்குகள் பாஜகவுக்கு எதிராக தான் இருக்குன்னு. அப்படி அவர் ஒருவேளை முதல்வராக அந்த பதவியை ஏற்றாருன்னு அவருக்கு தெரியலாம். பாஜகவோடு ஒரு அணியில் கரம் கோர்த்தால் அடுத்தடுத்த தேர்தல் விளைவுகள் எப்படி இருக்கும். நான் என்னுடைய பார்வையில் அவர் சிபிஐ விசாரணைக்கு அவர் அழைக்கப்பட்டார். ஜனநாயகன் படம் முடக்கப்படுது. இத்தனைக்கு பின்பும் அந்த அணியோட அவர் கைகோர்க்கலையே. இப்ப அவர் கைகோர்த்திருந்தால் 2011 விஜயகாந்த் அவர்கள் திமுக இன்னைக்கு எந்த எதிர்ப்பு இயக்கங்களால் உருவாக்கப்படுது அந்த அதிமுகவோட கைகோர்த்தாரு. அவருக்கு அது வெற்றியா தான் இருந்துச்சு. இன்னைக்கு திமுகவோட அந்த அணியால பயணிக்க முடியல அந்த கட்சியால. விஜய் அப்படி போயிருந்தாலும் கூட அவர் திமுகவை தான் தொடர்ந்து விமர்சிக்கிறார். அவருக்கு அது பொலிட்டிக்கலா லாபமா தான் இருந்தது. இல்ல சமரசத்தோட கனவோடு இருக்கிற அவருக்கு உழைக்க சமரசத்தோட அளவு பாருங்களேன். நீங்க ஜனநாயகன் ரிலீஸ் ஆயிடும் பாஜகவோட சமரசம் பண்ணா, சிபிஐ விசாரணையிலிருந்து அவருக்கு விலக்கோ வேறு சில சாதகமான அம்சங்களோ கிடைக்கும். இதெல்லாம் கடந்து தேர்தலுக்கு பிறகு உங்களை முதல்வராக்குகிறோம் அப்படின்றதுல இந்த சமரசத்துடைய அளவு எதுல அதிகம், லாபத்துடைய அளவு எதுல அதிகம்? சார் லாபம் அதுதான் உச்சபட்ச லாபமாக இருக்கும். தேர்தலுக்கு பின்பு முதல்வராக்கணும்ங்கிறத உச்சபட்ச லாபம். அப்ப இந்த ரெண்டையும் விட்டு கொடுத்தா பெரிய வாய்ப்பு அது. அவருடைய இந்த ரெண்டையும் விட்டு கொடுத்தா ஜனநாயகம் ரிலீஸ் ஆகலையா, அதனால ஒரு 1000 கோடி 1500 கோடி நஷ்டமா விட்டு கொடுக்கலாம். சிபிஐ விசாரணைக்கு அழைக்கப்படுகிறாரா மீண்டும் மீண்டும் அதை அவர் எதிர்கொள்ள முடியும். ஆனா உச்சபட்சமாக தேர்தலுக்கு பிந்தைய முதல்வர் பதவிங்கிறது பெரிய சமரசம் இல்லையா? அவருடைய கனவு நிறைவேறும் அந்த வாய்ப்பு இல்லையா? இல்ல அது வந்து அந்த கோணத்தில் பாத்தீங்கன்னா முதல்வர் பதவி என்பது ஒரு பெரிய பதவி தான். அது யாரால் அடைந்தோம். அவர் விஜய் அவர்கள் தன்னுடைய வெற்றி தன் பலம் அப்படிங்கறத தானே எதிர்பார்த்து களத்துக்கு வர்றாரு. நீங்க 233 தொகுதிகள் அவர் வேட்பாளர் போட்டு ஒரே வேட்பாளர் முக விஜய் தான். அப்ப இன்னைக்கு அவர் பாஜகவால் முதல்வராக்கப்பட்டவர் அப்படிங்கிற பேர் வரும்ல. அவர் கடைசி வரை காங்கிரஸுக்காக தானே சார் காத்திருந்தார். இதுல பாஜக இப்பதானே வருது. தேர்தல் பரப்புரையிலேயே பாஜக இப்பதானே உள்ள வருது. ஒருவேளை விஜய் அவர்கள் இது காங்கிரஸ் அவரோடு கை கோர்த்திருந்தா அவர் காங்கிரஸோட கரம் கொடுத்திருப்பார். இது வந்து அவர் மீதான விமர்சனமாகத்தான் நான் பார்க்கிறேன். இது இன்னொன்று வந்து ஒரு 15 இடமோ 18 இடமோ அவர் ஜெயிப்பார் என்பதுமே ஒரு அபரிவிதமான கற்பனையாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவரால் வெல்ல முடியும். மற்ற இடங்களில் தாக்கத்தை ஏற்படுத்துவார். அந்த தாக்கம் வந்து திமுகவை சமபலத்தோடு வேண்டுமானால் கொண்டு செல்லலாம். இல்ல தனியா நில்லுங்க, தனியா நில்லு, சிறுபான்மை மக்களோட வாக்குகளை பிரிச்சா 10 to 15 தொகுதிகளுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைச்சா உங்களுக்கு முதல்வர் பதவி அப்படின்னு பாஜக பேசியிருப்பதாக திருமாவளவன் சொல்றார். நடக்குமான்னு இல்லை, அவருடைய விமர்சனமாக தான் நம்ம பார்க்கணும். திரு பிரகாஷ், பாஜகவுடைய பி டீம் திரு விஜய் அப்படின்ற ஒரு பெர்செப்ஷனை திரு திருமாவளவன் உருவாக்க முயற்சிக்கிறாருங்கிறத கடந்து இது லாஜிக்கலா இது எங்க இதை கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறது? ஏங்க திருமாவளவன் இதை முதல்ல சொல்லுங்க. இந்த வார்த்தையை சொன்னது ராமதாஸ் அத்வாலே அப்படின்ற ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர். அவர் தான் சொல்றாரு, தமிழ்நாட்டுக்கு வந்து நாங்கள் அடுத்து ஆட்சி அமைத்தால் விஜயுடன் கூட்டணி அமைத்து நாங்கள் ஆட்சி அமைப்போம், விஜய்க்கு அதில் உரிய முக்கியத்துவத்தை கொடுப்போம் அப்படின்ற வார்த்தையை சொல்றது ராம்தாஸ் அத்வாலே. ராம்தாஸ் அத்வாலே வந்து ஒரு தலித் லீடர், மகாராஷ்டிராலேருந்து வர்றாரு. திருமாவளவன் ஒரு தலித் லீடர். 2 பேருக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் என்பது இருக்கு. அப்போ ராமதாஸ் அத்வாலே வந்து சில விஷயங்களை திருமாவளவன்ட்ட சொல்லியிருப்பார். இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் போட்டு வச்சிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லியிருப்பார். அதை தான் அவர் எக்கோ பண்றாரு. நீங்க விஜயுடைய பர்த்தை பார்த்தீங்கன்னா இயேசு பிறப்பு மாதிரி தான். அதோட பர்த்தை பார்த்தீங்கன்னா ரஜினி ஃபெயிலியர் ஆகுறாரு, விஜய் வராரு மேலே வரும்பொழுது அவங்களுக்கு ரஜினி மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தேவை. எப்படி சனாதனத்தை கொஞ்சம் தூக்கி பிடிச்சி அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு ஆள் என்பது தேவை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அப்போ இவங்க பேசுறாங்க, உட்காடுறாங்க, நெகோசியேட் பண்றாங்க எல்லாம். இவருடைய அவர் வெளிப்படையா ஆன்மீக அரசியல்னு பேசினார்ல சார் ரஜினி. இவர் அப்படி பேசல, கொள்கை எதிரின்னு தானே பேசுறாரு. இவர் பேசல. ஆனா இவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா, அரசியலுக்கு வர்றதுக்கே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா, 1 புசி ஆனந்த், 2 வந்து ரங்கசாமி, 3வது வந்து நமச்சிவாயம். இவங்களுடைய பர்த் பிளேஸே வந்து அந்த வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போகிறதும் அந்த புசி தெருவுக்கு வர்றதும் இவங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறதும். ரங்கசாமி வந்து இன்னைக்கு வரைக்கும் கிரேட் அட்வைசர் டு விஜய். அவர் மாற்று கருத்தே அவருக்கு கிடையாது. ரங்கசாமி ரொம்ப வெரி க்ளோஸ் டு விஜய். அவரோட நிறைய புகைப்படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சந்திப்புகள்லாம் பார்த்துருப்பீங்க. ரங்கசாமி யாரு? பாஜகவுடைய கூட்டணி கட்சி தலைவர், ரைட்டுங்களா? காங்கிரஸ்ல தானே இருந்தார் இதற்கு முன்பு. அது இல்லை சார், அவர் என்ஆர் காங்கிரஸ்னு ஒரு தனி கட்சி.
காங்கிரஸ்காரர் நாராயணசாமி ரங்கசாமி. சொல்ல ரங்கசாமி அதான் ரங்கசாமி காங்கிரஸ்காரர் தானே அவரு. காங்கிரஸ்காரருங்க. ஆனா பாஜகவோட தான் ஒரு டிராவலிங் இருக்கு. ஸோ விஜயுடைய பர்த்டே வந்து அங்கதான். அப்போ ரஜினிக்கு பதிலா இன்னொரு ஆளை கொண்டு வந்து அவரை வந்து தலித் மைனாரிட்டி வாக்குகளை பிரிக்கணும். ஏன்னா மைனாரிட்டி வாக்குகள் வந்து 11% வாக்குகள் தமிழகத்தில் இருக்கு. தேர்தலில் வந்து திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் தோல்வி அடைவது வெற்றி பெறுவது 3% வாக்குகளில் தான். ஆனால் 11% வாக்குகள் தமிழ்நாட்டில் இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவிலலாம் இந்த டைரக்ட் அலையன்ஸ்னு ஒன்று பிஜேபி வைப்பாங்க, இன்னொன்று இன்டைரக்ட் அலையன்ஸ்னு. ஒவைசின்னு ஒரு கேரக்டர் உங்களுக்கு எல்லாருக்கும் பிரபலமான கேரக்டர் தான். அந்த கேரக்டர் என்ன பண்ணுவாங்க, அவங்கள பிளேஸ் பண்ணுவார். ஒவைசி முஸ்லீம், ஆனால் அவர் ப்ரோ பிஜேபி. அவர் வந்து இண்டி கூட்டணியுடைய வாக்குகளை பிரிப்பார். இண்டி கூட்டணிக்கு போகக்கூடிய முஸ்லீம் வாக்குகளை அவர் பிரிப்பார். அதே அசைன்மெண்ட் தான் விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் நீங்க பாத்தீங்கன்னா குல்லா போடுவாரு 2 ரம்ஜான் நோன்புகள்ல. அதுல என்ன பெருமை திரு விஜய்க்கு? அவர் தனித்து போட்டி அதன் மூலமா முதல்வராகிறாரு, இல்ல தன் தலைமையிலான ஒரு கூட்டணி அதன் மூலமாக முதல்வராகிறாரு, தன் சொந்த செல்வாக்குல பலத்துல முதல்வராகிறாருன்னா அவருக்கு பெருமை. எலெக்ஷனுக்கு பிறகு இவர் வச்சிருக்கிற 10 தொகுதிகள் 15 தொகுதிகளை முன் வச்சு அவரை பாஜக முதல்வராக்குச்சு அப்படின்னா அதுல அவருக்கு என்ன தனித்த பெருமை என்ன இருக்கு? அவருடைய செல்வாக்குல அவர் வரல, அதுல அவருக்கு என்ன லாபம் இருக்கு? இல்லைங்க, இது ஆஃப்டர் எலெக்ஷன், போஸ்ட் எலெக்ஷன் நீங்க சொல்றீங்க. நான் போஸ்ட் எலெக்ஷன் சொல்ல, நான் சொல்றது பர்த்ல சொல்றேன். இந்த கட்சியுடைய பர்த்ல என்ன நடந்ததுன்றதை தான் நான் டிஸ்கிரைப் பண்றேன். போஸ்ட் எலெக்ஷனு ப்ரீ எலெக்ஷன் இதுக்குள்ளெல்லாம் நான் வரல. இது அப்புறம் பார்த்துப்போம். ராமதாஸ் அத்வாலே சொன்ன கருத்தோட விளைவுகள் எப்படி போகுன்றதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இதுல வந்து நீங்க வந்து 11% மைனாரிட்டி வாக்குகள் வந்து திமுக கூட்டணிக்கு போவதை திட்டமிட்டு தடுக்கப்பட்டால் அது திமுக கூட்டணிக்கு மைனஸை கொடுக்கும். ஒட்டுமொத்த 11% விஜய்க்கு நகர்ந்துருமா? ஒட்டுமொத்த திரும்ப நம்புறாரா? ஒட்டுமொத்த 11% விஜய்க்கு நகரணும் அப்படின்றதான் பாஜகவுடைய எதிர்பார்ப்பு. ரைட்டுங்களா? ஒரு கேரியரை விட்டே வந்தேன், நான் எல்லாத்தையும் விட்டே வந்தேன் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? இந்த 10 வருஷத்துல அவர் என்ன ஏர்ன் பண்ணியிருப்பாரோ அந்த விஷயங்கள் அவருக்கு தரப்பட்டிருக்கு. ரைட்டுங்களா? அப்படித்தான் இவரை வந்து பாலிடிக்ஸ்க்கு கொண்டு வராங்க. பாலிடிக்ஸ்ல இவங்க எல்லாருமே நகமும் சதையுமா இருக்காங்க. இதுதான் எடப்பாடிக்கு கோபம். எப்பா நீங்க எல்லாரும் நகமும் சதையுமா இருக்கீங்களேப்பா, நான் சிக்னல் கிடைச்சிருச்சு அது கிடைச்சிருச்சு இவங்க கூட்டணிக்கு கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றான். ஆனா பிஜேபி அந்த ட்ராக்கை விரும்பவே இல்லை. நீ தனியா நில்லு, தனியா நின்று மைனாரிட்டி வாக்குகளை பிரி, அது திமுக வாக்குகளையும் உடை, திமுகவுக்கு எதிரான அலையை ஏற்படுத்தி நீங்க பாஜக கூட்டணிக்கு கொண்டு வர விஜய்க்கு அழுத்தம் கொடுத்து முயற்சி பண்றாங்கன்னு பல விவாதங்கள் நடத்தணும். ஒருவேளை அந்த முயற்சி பலிக்காத நிலையில அவர் தனித்து போட்டின்னு போறாரா, இல்ல பாஜகவே விரும்பலையா? அதிமுக பாஜகவே விரும்பல. இவர் வந்து இன்டைரக்ட் அலையன்ஸ் ஆஃப் பிஜேபி, அதான் திருமாவளவன் சொல்றதுதான். இவர் வந்து இன்டைரக்ட் அலையன்ஸ் ஆஃப் பிஜேபி டு ஷேட்டர் டிஎம்கே ஓட்ஸ். அதுதான் இவருடைய. அப்படி சமரசம் பண்ணா ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆயிருக்கும், சிபிஐ விசாரணைக்கு மீண்டும் மீண்டும் ஆஜராவதுல இருந்து அவருக்கு விலக்கு கிடைச்சிருக்கும். ஏன் சார், ஜனநாயகன் படத்துக்கு நிறுத்தப்பட்டதற்கும் இன்னைக்கு அந்த படம் அடைந்த நிலைமைக்கும் காரணம் யாருன்னு எங்கேயாவது விஜய் வாய் திறந்திருக்காரா? ஆதவ அர்ஜுனா சொல்றார் இல்லையா, முருகன் தான் காரணம், மற்றவங்க தான் காரணம், உதயநிதி தான் காரணம்னு ஆதவ அர்ஜுனா சொல்றாரு. விஜய் எங்க வாய் திறந்தாரு? விஜய் யாருக்கு நஷ்டம் அதிகம்? அதுல ஆதவ அர்ஜுனாக்கா? விஜய்க்கு தான் நஷ்டம் அதிகம். விஜய் வாய் திறந்தாரா? இன்னைக்கு வரைக்கும் ஜனநாயகன் படம் ரிலீஸ் பத்தி சொன்னாரா? ஜனநாயகன் படம் ரிலீஸ்னா ஏற்கனவே கரூருக்கு சிபிஐ கேட்டாங்களே, அதே போல ஒரு சிபிஐ விசாரணை இவங்க கேட்பாங்களா? சிபிஐ விசாரணைக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸை கொண்டு போவாங்களா? கொண்டு போக மாட்டாங்க சார். அவருக்கு தெரியும் சார், ஜனநாயகன் படத்தில் விளையாண்டது பிஜேபி தான், ஆனால் அப்படின்ற ஒரு அலிகேஷன் தான். ஆனால் அதை அவர் வெளிப்படையாக சொல்லலை. என்ன லாபம் சார் பிஜேபிக்கு? இல்லை சார், பிஜேபி விளையாடல. ஜனநாயகன் படம் வந்து முழுக்க முழுக்க இவங்க அவசரப்பட்டு சென்சார் கமிட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி கோர்ட்டுக்கு போனாங்க இல்லையா? கோர்ட்டுக்கு போனதுனால அதில் வந்து ஜட்ஜ்மெண்ட்டு தப்பாக வந்தது சிங்கிள் ஜட்ஜிலேருந்து. அதுலேருந்து
தலைமை நீதிபதிக்கு போயிடுச்சு. மறுபடியும் சிங்கிள் ஜட்ஜுக்கு போனா இவங்க வாபஸ் வாங்கிட்டு சென்சார் கமிட்டிக்கு போயிட்டாங்க. சென்சார் கமிட்டி அதை பார்த்துருச்சு. பார்த்துட்டு தேர்தல் நேரம்ன்றதுனால தேர்தல் கமிஷன் பார்க்கணும்னு சொல்லுது. தேர்தல் கமிஷனுக்கு நிறைய வேலை இருக்கு, ஜனநாயகன் பார்க்கறது மட்டும் வேலை இல்லை. அதனால தேர்தல் கமிஷன் பார்க்கல, விட்டுருச்சு. இப்போ ஜனநாயகன் படம் வந்து லான்ச் ஆகணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் யாருக்கு இருக்கு? தாவேகாக்கு தான் இருக்கு. ஜனநாயகன் படம் என்பது மிக சிறந்த பிரச்சார படம் தாவேகாக்கு. அதனால தாவேகா டீம்ல இருந்து தான் அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுதான் உண்மை, ரைட்டுங்களா? 21 பேர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. காலையில 6 பேர் இப்ப கைதாயிருக்காங்க. எல்லாமே எடிட்டு டேட்டோட இருக்கக்கூடிய வாட்டர் மார்க்கோட அந்த படம் வந்து பக்காவா ரிலீஸ் ஆயிருக்கு. நான் சொல்ல வர்றது என்னன்னா, இவருடைய பர்த்டே வந்து ப்ரோ பிஜேபி, இவர் பிஜேபியோட பி டீம் தான். அதனால அதை பத்திலாம் அவர் எங்கேயுமே கவலைப்படல. இன்னைக்கு வரைக்கும் பிஜேபியுடைய இந்துத்துவா கொள்கையை எதிர்த்து எங்கேயும் பேசல. கொள்கை எதிரின்றாங்க. என்ன கொள்கை எதிரி சொல்ல வேண்டியதானே? திரு பாக்கி, தேர்தலுக்கு பிறகு முதல்வர் திரு விஜய் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் இருக்கு பாஜகவுக்கும் திரு விஜய்க்கும் அப்படின்னு திருமாவளவன் சொல்றாருன்னா, திரு எடப்பாடி பழனிசாமியுடைய நிலை என்ன? சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை அதிமுகவுக்கு கொண்டு வர்றது அவருடைய பெரும் பொறுப்பா இருக்கும் இல்லையா? வெற்றி பெறுவதற்கு சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப முக்கியம். ஆனா அது விஜய்க்கு போறதை பத்தி பாஜக கவலைப்படுற மாதிரி தெரியுது. பொதுவான ஒரு கருத்தை சொல்லிடுறேன். போர்க்களத்தில் முதலில் பலியாவது உண்மை, தேர்தலிலும் அதே. தேர்தலில் சொல்லப்படுகிற எல்லா கருத்துக்களையும் வந்து அது மேடைக்காகவும் தன்னுடைய தொண்டர்களை கட்சியினரை உற்சாகப்படுத்துவதற்கும் சொல்லப்படுவதாக மட்டுமே நான் கருதுகிறேன். நீங்க கேட்டீங்க இது எடப்பாடி, இந்த விஷயத்தில் எடப்பாடி என்ன நிலைப்பாடு? எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்த்தார், உண்மை இல்லை, கைகூடலை, அவர் வரல. யாரு? விஜய். அப்போ அவர் எடப்பாடி பழனிசாமி விஜய் கட்சியை அழைத்த காலம் என்னன்னு அந்த கால சூழலை பார்க்கணும், பேக்ரவுண்டு. அப்போ விஜய் வெளியில வரல. கரூர் சம்பவத்தை அடுத்து தொண்டர்களுக்கு என்ன வழின்னு தெரியாத சூழல்ல நான் இருக்கேன் வா அப்படின்ற அப்படி அழைப்பதாகத்தான் நான் கருதுறேன். அதுக்கு மேலே இல்லை. பார்த்தாரு, வரல, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் திரும்ப சொல்லிட்டுறாரா? இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை பார்க்க, இந்த தேர்தல் களத்திலையும் அரசியல் களத்திலையும் சீமான் பாஜகவின் பி டீம், அதிமுக பாஜகவின் அடிமை அப்படி சொல்லுவாங்க. தாவேகா இப்போ பாஜக பேச்சை கேட்டு இருக்கு அப்படின்பார். இதே மரியாதைக்குரிய தோழர் திருமாவளவன் 2 நாட்களுக்கு, ஒரு நாளுக்கு முன்பு நினைக்கிறேன், தேர்தலுக்கு பிறகு ஒருவேளை அதிமுக ஜெயிச்சாலும் எச்ராஜா தான் முதலமைச்சர் அப்படின்னார். இதை சீரியஸாக நம்ம எடுத்துக்க முடியுமா? நாளைக்கு நான் சொல்லுவேன், இப்போ பினராயி விஜயன் கேரளத்தில் காங்கிரஸும் பிஜேபியும் ஹேண்ட் இன் க்ளவுங்கிறாரு. ராகுல் காந்தி மார்க்சிஸ்ட் கட்சியும் பிஜேபியும் கேரளத்தில் ஒன்றா இருக்குங்கிறாங்க. சில தினங்களுக்கு முன்பு மம்தா பானர்ஜி தமிழ்நாட்டில் மு.க. ஸ்டாலின் திமுகவும் பாஜகவும் ரகசிய உறவுன்றாங்க. இப்போ இதெல்லாம் சீரியஸாக எடுத்து இல்லை நான் என்ன சொல்கிறேன், இப்படியெல்லாம் சொல்லப்பட்டாங்க, அவங்க மறுத்தாங்க, ஏதோ ஒரு அது நான் எல்லாமே மறுப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. இதெல்லாம் எல்லாமே முழுக்க அரசியல் களத்தில் பேசப்படுது. இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கவே முடியாது. நிச்சயமாக தாவேகாவுக்கு மத்திய அரசை எதிர்க்கலை அப்படின்றீங்க. மத்திய அரசை எந்த கட்டத்தில் எதிர்க்க வேண்டுமோ அது எதிர்ப்பாங்களோ தெரியல, எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ விஜயோடைய இதெல்லாம் கிடையாது. இல்லை, பாஜக அதிமுகவோடு தாவேகா கூட்டணி சேர்வதை விரும்பல, தனிச்சு போட்டியிடுறதான் திமுகவுடைய சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பிரிக்கிறதுக்கு உதவும்னு பாஜகவே நினைச்சதுன்னு பிரகாஷ் சொன்னார்ல. ஒரு காலகட்டத்தில் பாஜகவும் விஜய அணிக்கு கொண்டு வரலாமா என்ற முயற்சி நடந்தது என்றும் இங்க எல்லாம் பேசியிருக்கோம். அதற்கு எடப்பாடி பழனிசாமி இசையவில்லை. காரணம், அவர் வந்தா முக்கியத்துவம் அவருக்கு போயிடும். எதிர்காலத்தில் யாரு கண்டா எதிர்காலத்தில் விஜய்க்கு அதிகமான வாய்ப்பு வரும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி மறுத்திருக்கலாம். திரு எடப்பாடி பழனிசாமி மறுத்திருக்கலாம், இல்ல திரு விஜய் கூட மறுத்திருக்கலாம். ஆனா தனித்து போட்டியிடுவதன் மூலமாக சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை விஜய் பிரிப்பார்ன்ற நம்பிக்கை பாஜகவுக்கு வந்திருக்கிறதாக திருமாவளவன் சொல்றார். எப்படி சார்? முதல்ல நான் பல கட்டத்தில் சொல்லியிருக்கேன் கார்த்திகேயன், விஜய் ஒரு சினிமா ஐகான். அந்த சினிமாவுக்கான ரசிகர்கள் கூட்டம் தான். அதில் வந்து கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள், பார்சிகள், இந்துக்கள், சீக்கியர்கள், யூதர்கள்
அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா ரசிகர்கள், இன்னும் பச்சையாக சொல்லப்போனால் அது சொல்லக்கூடாது, ரசிக பட்டாளம் அது. இன்னமும் நான் சொல்கிறேன், அவர்கள் ரசிகர்களாக இருக்கிறார்களே தவிர அரசியல் தொண்டர்களாக ஆகவில்லை அப்படின்னு எல்லா தளத்திலும் பேசணும். ஸோ அவர் ஒரு சிறுபான்மையினர் ஓட்டை பிரிப்பார் என்கிற பார்வையெல்லாம் சரியில்லை. அவர் ஒரு சிறுபான்மையினராக இருக்கிறதுனால அவருக்கு அந்த அனுகூலம் இருக்கலாம். அதைத்தான் உதயநிதி சொல்லியிருக்கார் இல்லையா, திருச்சி கிழக்கில் பேசும்போது. இதை கிறிஸ்தவர்கள் பற்றி இவருக்கு என்ன தெரியும், இனிகோ இருதராஜ புகழ்ந்து பேசியிருக்கார், இவருக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற அளவுக்கு பேசியிருக்கார். ஆக சிறுபான்மையினரை குறிப்பாக கிறிஸ்தவர்கள் ஓட்டு ஜோசப் சி விஜய்னு போட்டதுனால ஒரு விமர்சனம் பண்ணுவாங்க. அது அவர் அஃபிஷியல் நேம், நமக்கு எனக்கு ஒன்றும் இது இல்லை, அஃபிஷியல் நேம்னு எல்லாரும் அஃபிடவிட்டில் இருக்கிறது இதே தளத்தை சொன்னாங்க. ஸோ இதை வச்சுக்கிட்டு அவர் ஏதோ சிறுபான்மையினர் ஓட்டுகள் பிரிப்பார்கள். அதற்கு பின்னணியில் பாஜக இருக்கு. இந்த நேஷனல் லெவலில் ஒரு வலிமையான கட்சியை மாநிலத்தில் எந்த கட்சி உருவானாலும் விமர்சித்தல் திராவிட முன்னேற்ற கடந்த காலத்தில் பண்ணியிருக்கு. 1972 எம்ஜிஆர் அதிமுக தொடங்கினோடு இந்திரா காங்கிரஸ், அப்போது இந்திரா காங்கிரஸ் ஸ்தாபர காங்கிரஸ் இது, இந்திரா காங்கிரஸ் தான் தூண்டி விட்டதுனார். ஆனால் 71 இந்திரா காங்கிரஸோட கூட்டு வச்சதே திமுக தான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி சொன்னாங்க. இது மாதிரி ஒவ்வொரு கட்டத்திலும் அப்படி தான் சொல்ல. மாநிலத்தில் ஒரு புதிய கட்சிகள் உதயமாகும் போது தேசிய கட்சிகளுக்கு அதில் ஒரு ஆர்வம் இருக்கும் அப்படின்றதுனால அவங்க சொல்கிறாங்க. ஒரு புதிய புதிய பிரிவுகள் உருவாகுதுங்கிறது அங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை பலவீனப்படுத்துறதுக்கு உதவி செய்யும் இல்லையா, அந்த கோணத்தில் சொன்னாங்க. அதை அது நீங்கள் அந்த இன்டர்பிரிட்டேஷன் அவ்வளோ எனக்கு சாரி டு சே லாஜிக்கா படலை. மாநில கட்சிகள் அப்படி இது வரைக்கும் நடந்ததே இல்லையா? இல்லை, நான் என்ன சொல்ல வரேன், மாநில கட்சிகள் உருவானதே காங்கிரசின் கடந்த காலங்களில். எதிர்கால காங்கிரஸ் மேல அந்த விமர்சனம் இருக்கு, இங்க இருக்கக்கூடிய இடதுசாரி தலைவர்கள் மேல அந்த விமர்சனங்கள் இருக்கு. அது மாநில கட்சிகள் இருக்கக்கூடிய செல்வாக்கு மிக்க மாநில கட்சிகளை பலவீனப்படுத்துவதற்கு தேசிய கட்சிகள் விரும்புறாங்கிறது. சார் அதுக்கு என்ன காரணம்? நீங்க சொன்னது அப்படியே நான் ஏத்துக்கிறேன், அந்த லாஜிக் நான் ஏத்துக்கிறேன். தேசிய கட்சிகளை முரண்பட்டு அதனுடைய சர்வாதிகார போக்க மாநில உரிமைகளை பறிக்கிற, நான் அது காங்கிரஸ் பிஜேபி ரெண்டுத்தையும் சொல்றேன். நாளைக்கு பிஜேபி, இன்று வரையில் இல்லை, நாளைக்கு வரும். எப்படின்னா அதை முரண்பட்டு தான் திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து வெளியாச்சு. காங்கிரஸை எதிர்த்து தான் ஆம் ஆத்மி உருவாச்சு. காங்கிரஸிலிருந்து வெளியேறி தான் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் உருவாச்சு. தமிழ்நாட்டில் காங்கிரஸை வீழ்த்து விட்டு தான் காங்கிரஸ் கட்சிக்குள்ளிருந்து உருவாகக்கூடிய பிரிவுகள் வேற. ரெண்டு காங்கிரஸை எதிர்த்து வந்த தேசிய கொள்கைகளுக்கு முரண்பட்டு மாநில கட்சிகள் புதுசா உருவாகும் போது தேசிய கட்சிகளுடைய அனுசரணை அந்த புதிய மாநில கட்சிகளுக்கு கிடைக்கிறது வேற. இல்ல வேற வேற. திரிணாமுல் மம்தா வேற, ஜெகன்மோகன் வேற, சரத்பவார் வேற. அதெல்லாம் உட்கட்சி பிரச்சனையிலிருந்து கோபத்திலிருந்து தோன்றிய கட்சிகள். இப்ப ஏன் அதுக்கப்புறமா இங்க அதிமுகன்னு ஒன்று உருவாகும் போது கிடைக்கக்கூடிய சப்போர்ட்டோ, தாவேகான்னு ஒன்று உருவாகும் போது கிடைக்கக்கூடிய சப்போர்ட்டோ, தேசிய கட்சிகள் மூலமா கிடைக்கிற சப்போர்ட் வேற. ரெண்டும் வேற 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 தளம், வேற வேற அணுகுமுறை. இல்ல, நான் அதே மம்தா காங்கிரஸ்ல இருந்து வந்தார், காங்கிரஸை சீண்டல. இப்ப கூட அவங்க தான் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் மதிக்கிறேன். சார் காங்கிரஸ் சீண்டல, காங்கிரஸ் விமர்சிக்கிறாங்க, மிக கடுமையாக விமர்சிக்கக்கூடியவராதான் மம்தா. நான் என்ன சொல்றேன், அது அவங்களோட சர்வைவலுக்காக. இப்போ தாவேகாவை பொறுத்தவரை பாஜகவை எதிர்த்து தான் சர்வே பண்ணணும்ன்ற நெசசிட்டி இப்போ இல்லை, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இப்போ இல்லை. இப்போ அவங்களுடைய எய்ம் எந்த கட்சி வலிமையாக தமிழ்நாட்டில் மக்களுக்கு விரோதம் என்று அவர்கள் கருதுகிறார்களோ அந்த கட்சிக்கு எதிராக களம் இருக்கிறார், அது அவருக்கு பலன் கிடைக்குங்கிற அந்த பாதையில் போறாரு. பெரிய சார் குறுக்கிட்ட இடைவேளைக்கு போறாரு. இல்ல, அதாவது அடிப்படையில் ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். அதாவது பாஜக தாவேகாவை கூட்டணிக்கு சேர்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. அப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சதுன்னா அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க, ஒரு சமமான ஒரு போட்டியை கொடுக்க முடியும் திமுக அணிக்கு நினைச்சாங்க. அதுல உள்ள பிரச்சனை என்னன்னா, அப்படி ஒரு கூட்டணி இவங்க அமைச்சாங்கன்னா சிறுபான்மையோர் ஓட்டு முழுக்க திமுக சைடு போயிடும் ஆக்சுவலா. ஸோ அது எடுத்த உடனே ஒரு 12% ஓட்டை திமுக வாங்கி போயிட்டுனா அப்புறம் ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு வந்ததுனால நீ தனியாக போய் நின்று நீ சிறுபான்மையோர் ஓட்டை பிரி அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க. ரெண்டாவது திரும்ப சொல்ற மாதிரி நீங்க 15 இடம் வாங்குவாரு, உங்களுக்கு சிஎம் போஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் பாஜக சொல்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த கூட்டணியில அதிமுக தான் அதிகமான இடங்கள்ல போட்டி போடும், அதிமுக தான் அதிகமான இடங்கள்ல வின் பண்ணும். அப்ப அதுல இருந்தா ஒரு முதலமைச்சர் வாய்ப்பு திரும்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, தொங்கு சட்டசபை அமைந்தால் விஜயோடைய இடங்கள் அதுக்கு உதவி செஞ்சு ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு ஒண்ணு இருந்தா நான் உங்களை முதல்வர் ஆக்குறோம்னு அவர் வாக்குறுதி கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இல்ல, அந்த மாதிரி வாக்குறுதிகள் கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா அதிமுக தான் பெரிய பார்ட்டி, அதுதான் அதிகமான இடங்கள் பெறும், அதுதான் முதலமைச்சர் கேண்டிடேட்டா இருக்க முடியுமே தவிர விஜய்க்கு வாய்ப்பு இல்லை. ஆனா எங்க சந்தேகம் வருது அப்படின்னா, பாஜகவை பத்தி எந்த விதமான விமர்சனம் வைக்காத விஜய் கடந்து போயிட்டு இருக்காருல்ல, அதனால சந்தேகம் வருது ஆக்சுவலா. அதனாலதான் பாஜகவோட பி டீமா இருப்பாரோ இல்ல பாஜக சொல்லி தனியா நின்றுப்பாரோ ஏன் டவுட் வருதுன்னா, பாஜக பத்தி எந்த விமர்சனமும் இல்லாத இருக்கிறது தான். அதான் அந்த பாயிண்ட்ல தான் நம்ம சந்தேகப்படுறோம். ரெண்டாவது தேர்தலுக்கு அப்புறம் இந்த மாதிரியான இழுவரி நிலைமை வந்த போது அவருக்கு முதல்வர் பதவி கொடுக்கறாங்களோ கொடுக்கலையோ
திமுக ஆட்சியை விட்டு அகற்றணும், அதிமுக வந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாரானா எடுப்பார். விஜய் எடுப்பார். பேசும் திரு சாமிநாதன், தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியில பாஜகவோடு இணைவதில் திரு விஜய்க்கு எந்த சிக்கலும் இருக்காது. ஒருவேளை தொங்கு சட்டசபை அப்படின்னு வந்தா திமுக ஆட்சி அகற்றணும், மீண்டும் ஆட்சி அமைக்கக்கூடாத திமுகன்ற புள்ளியில பாஜகவோடு கைகோர்ப்பார் அப்படின்னு திரு பிரியன் சார் சொல்றது பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏதோ ஒரு முடிவை அவர் எடுத்தான் ஆகணும். தொங்கு சட்டசபை என்கிற ஒரு சூழல் வந்தால் அவர் அரசியல் எதிரி என்று திமுகவையும் கொள்கை எதிரி என்று பாஜகவையும் அறிவித்திருக்கிறார். ஒருவேளை பாஜக இல்லாம அதிமுகவிலிருந்து ஒருவர் ஆளுங்கட்சியாக வரக்கூடிய சூழல் வந்தாலோ, அல்லது நீங்க கேட்டது போல தன்னையே முதல்வராக அவர்கள் முன்னிலைப்படுத்தினாலோ சில சமரசங்களை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கலாம். பட் அவர் அந்த நேரத்தில் திமுகவை நிச்சயமா ஆதரிக்க மாட்டார். ஏன்னா திமுகவுக்கு எதிராக தான் களமாடி அவருக்கு வாக்குகளாக பெறுகிறார். அவருடைய கண்ணோட்டத்துல இன்னொன்னு, அதிமுக ஆட்டத்திலே இல்லை, பாஜகவும் ஆட்டத்திலே இல்லை. அதுதான் அவர் தொடர்ந்து பரப்புரை செய்கிறார். 2 பேருக்கு இடையில தான் போட்டி, ஒன்று திமுக ஒன்று தாவேக்காங்கிறார். அப்படியான ஒரு வாய்ப்பு வருகிற பொழுது நீங்க கேட்டதை போல தாவேக்காவிலிருந்து என்னை முதல்வராக்குங்கள் என்கிற கோரிக்கையை கூட அவர் வைக்கலாம். இல்ல, திமுகவோடு சமரசங்களுக்கு வாய்ப்பு இல்ல, ஆனா பாஜகவோடு சமரசங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்க. ஆமா, நிச்சயமா பாஜக அணியோடு சமரசத்திற்கு வாய்ப்பு இருக்கிறது. அங்க பாஜகவோடு சமரசம் என்பதை விட அதிமுக முதல்வர் வந்தாலோ அல்லது கிட்டத்தட்ட தாவேக்காவுக்கே முதல்வர் பதவி கிடைத்தாலும் அவர் சமரசங்களை செய்யலாம். ஏன்னா கொள்கை எதிரி என்று அறிவித்துவிட்டு 100% அவர்களோடு உடன்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பை குறைப்பார். ஆனா அது எந்த வகையில இருந்து அணுகினாலும் அது பாஜக அணியோடு சமரசமாகத்தான் பார்க்கப்படும். அந்த இடத்துல திமுகவா அதிமுக அலையன்ஸான்னு கேட்கிற பொழுது விஜய் எடுக்கிற முடிவுல பாஜக அணி இருக்கலாம். அதுல சந்தேகம். ஏன் அந்த இடத்துல பிரிக்கிறீங்க? தேர்தலை சந்திக்கல. ஏன் அந்த இடத்துல நீங்க பாஜகவோடு சமரசம் இல்ல பாஜக அணியோடு சமரசம் அப்படின்னு, இல்ல அதிமுகவோடு சமரசம் அப்படின்னு ஏன் திரு விஜய பிரிக்கிறீங்க? அவர் கொள்கை எதிரி என்று பாஜகவை அறிவித்துதான் தேர்தலையே சந்திக்கிறார். அரசியல் எதிரி எப்படி திமுகவோ, கொள்கை எதிரி பாஜக தான். இல்ல, அப்ப திரு திருமாவளவன் எடுக்கிற ஸ்டாண்ட் மாதிரி தானே எடுக்கணும். அப்ப திருமாவளவன் பாஜகவும் பாமகவும் இருக்கிற கூட்டணியில நான் இருக்க மாட்டேன்ற நிலைப்பாடு எடுத்திருக்கிறார். அதுல உறுதியா தானே இருக்கிறார். அவர் பாஜக அணியோடு கூட்டணி அப்படின்ற சமரசமோ பாமக அணியோடு கூட்டணிங்கிற சமரசமோ திருமாவளவன் எடுக்கல. அந்த நிலைப்பாடை தானே விஜய் எடுக்கணும் தேர்தலுக்கு பிறகும். ஆமா, நிச்சயமாக எடுக்கணும். நம்ம திருமாவளவன் அவர்களுடைய அரசியல் அனுபவம், அவருடைய கொள்கை தெளிவோடு நம்ம விஜய் போன்ற ஒரு புதிய சக்தியை அந்த கொள்கை தெளிவோடு நம்ம உடன்படுத்திக் கொள்ள முடியாது அப்படிங்கிற பார்வை ஒன்று இருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்று மிக முக்கியமா, அதை விட முக்கியமா அவருக்கு ஒரு முதல்வர் பதவியே தன்னால வரும் என்று சொன்னார், அல்லது ஒருவேளை அவருக்கு ஒரு அதிமுகவிலிருந்து முதல்வர், நீங்க துணை முதல்வர் என்பது போன்ற சில ஆஃபர்கள் வரும்னு சொன்னா அவர் அதிமுகவோடு தான் நாங்க சமரசம் செஞ்சிருக்கோம், பாஜகவோடு இல்லைன்னு பேசுறதுக்கு களம் கிடைக்கலாம். அதற்கு முன்பு அந்த களம் இல்லாம இருந்தார். அப்படி ஒரு களம் கிடைக்கலாம் என்கிற கோணத்துல அவர் அதை ஓரளவு அதற்காக ஏற்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம். பட் என்னன்னா, நீங்க கடுமையாக உழைக்கிறேன், எந்த உழைப்பையும் செலுத்தாமல் இவ்வளவு ஒரு அபரிமிதமான இடம் வருதுன்னு அந்த இடத்துல சில நெளிவுத்தன்மைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அவர் பாஜகவோடு நேரடியாக சமரசம் செய்தா அவருடைய நீண்ட நெடிய அரசியல் எதிர்காலத்துக்கு அது கேள்விக்குறியாகும். அந்த இடத்தையும் அவர் யோசிப்பார். நீங்க கிட்டத்தட்ட அவர் ஒருவேளை இந்த அணியோடு சமரசம் செய்வார்னா நேரடியா பாஜகவோட சமரசம் செய்வார், அந்த அணியிலே தேர்தலை சந்திச்சிருக்கலாமே. நீங்க நாம் எல்லாரும் பேசுவதை போல அவர் அந்த அணியோடு சேர்ந்திருந்தா சிறுபான்மையினர் ஓட்டு, அதுதான் தேர்தலுக்கு முன்பு சேர்றதுல சிக்கல் இருக்கு. தேர்தலுக்கு முன்பு சேர்வதில் திரு விஜய்க்கு சிக்கல் இருக்கு. சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை வாங்க முடியாம ஒட்டுமொத்தமாக அது திமுக அணிக்கு நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கொள்கை எதிரின்னு சொல்லி பாஜகவோட சமரசம் செய்து கொண்டார் அப்படின்ற விமர்சனத்திற்கு அவர் உள்ளாகலாம். அவருடைய செல்வாக்கின் அடிப்படையில் அவர் பெறக்கூடிய வாக்கு சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கடைசி வரைக்கும் முதல் தேர்தலில் தெரியாமலே போயிடலாம். இவ்வளவு இழப்புகள் இருக்கு திரு விஜய்க்கு. தேர்தலுக்கு பிறகு அவர் போய் இணைவதில் அவருக்கு எந்த சிக்கலும் இல்லை. அவருடைய செல்வாக்கு என்னன்றது தெரிஞ்சிடும், அவர் வாங்கக்கூடிய வாக்கு சதவீதம் தெரிஞ்சிடும். அவர் 10 to 15 தொகுதிகள் ஜெயிப்பார்னு திருமாவளவன் சொல்வது நடந்தால் அவருக்கு அனுகூலங்கள் அதிகம், அதற்கு பிறகு அதிகம். அதனாலதான் அவர் தேர்தலுக்கு முன்பு சேரல. அவருக்கு முன் வாய்ப்புகள் இப்ப நிறைய இருக்கலாம் சார். ஆனா அவர் தேர்தலுக்கு முன்பு சேர்ந்தா என்ன சேதத்தை அடைவாரோ அதை பாஜகவோடு சேர்ந்த பின்பு அவர் அடைய தானே போகிறார். வேண்டுமானால் சில அனுகூலங்களுக்கு பின்பு அவர் அடைய போகிறார். அவ்வளவுதான் இதுல வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு பாக்குறேன். மற்றபடி நீங்க அவர் பாஜக அணியோடு சேர்ந்திருந்தாலும் கூட சிறுபான்மையினர் ஓட்டுகள்ல கொஞ்சமாவது அவருடைய ரசிகர்கள் வாக்கை அவர் இருக்கதான் செய்திருப்பார். திரு பிரகாஷ், அதிமுகவோட வேண்டுமானால் அவர் சமரசம் செய்து கொள்ளலாம், ஆனா பாஜகவோட அவர் சமரசம் செய்து கொள்ள வாய்ப்பில்லை தேர்தலுக்கு பிறகும் கூட. அதுல உறுதியா இருப்பார் திரு விஜய்னு சாமிநாதன் சொல்றாரு. இல்ல, சாமிநாதன் சொல்லக்கூடிய வாதத்தை நான் ஏற்கல. நான் உங்களுக்கு இன்னொரு இமேஜினேஷன் சொல்றேன். இந்த என்டையர் வாதமுமே ஒரு தொங்கு சட்டசபை அமையும், ஆட்சி மாற்றம் ஏற்படும், அந்த ஆட்சியை தீர்மானிக்கக்கூடிய வகையில் விஜய் வருவார், அவர்தான் அது முதல்வர் ஆவார் அப்படின்னு. இப்போ தொங்கு சட்டமன்றம்
அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுன்றதை யாரும் உறுதியாக சொல்லலை. விஜய் வந்து அனைத்து தொகுதிகளிலும் தோற்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது, யாரும் நிராகரிக்கல. ஏன்னா இது வரைக்கும் ஒரு கார்ப்பரேஷன் தேர்தலில் கூட அவர் நின்னதில்லை. அவருடைய வாக்கு சதவீதம் 40, 50, 60, 70, 80ன்னு சொல்லிக்கிட்டே போகலாமே தவிர அவருடைய உண்மையான வாக்கு சதவீதம் என்னவென்று தெரியவில்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவர் சொன்னதில், சுவாமிநாதன் சொன்னதில் ஒரு முக்கியமான பாயிண்ட், போன தடவை சொன்னதில் நான் கன்னியாகுமரி கூட்டத்தில் பார்த்தேன். அங்கே வந்து பெர்னாண்டஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மீனவர்களுடைய ஓட்டுக்களில் வந்து ஒரு பெரிய ஷிஃப்ட் வந்தது. அவங்கள எல்லாரையும் நான் பார்த்தேன். பெர்னாண்டஸ்ன்றவங்க வந்து முழுக்க முழுக்க சீமானோட வாக்கு வங்கி. சீமானுக்கு தான் நிறைய வாக்குகளை அவங்க செலுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதில் வந்து ஒரு ஷிஃப்ட் இருக்குது. ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த மைனாரிட்டி வாக்குகளை வாங்குவதற்கான கிறிஸ்துவ ஷிஃப்ட் தான். அவர் வந்து அந்த பேரை சொன்னாலே வாக்கு வந்துருமா? ஆமாங்க. இது வரைக்கும் தமிழக அரசியல் தலைவர்களில் யாருமே கிறிஸ்தவர்கள் இல்லைங்க. யாருங்க இருந்திருக்கா கிறிஸ்தவ தலைவர்கள்? பீட்டர் அல்போன்ஸ் தவிர, பீட்டர் அல்போன்ஸ் மாதிரி யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி தவிர. சந்தோஷம் வந்திருக்காரு. டாக்டர் சந்தோஷம் வந்து மாநில அளவிலான ஒரு பெரிய லீடரா, முதல்வர் வேட்பாளர், ஒரு கட்சியின் தலைவர், ஒரு கட்சியின் தலைவர் தான், கட்சியின் தலைவர், பெரிய கட்சின்னு சொல்லல. ஒரு மாநில ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு கட்சியின் தலைவரா கிறிஸ்தவர் வந்ததிலே இல்லை. முதல் முறையா வந்து சி ஜோசப் விஜய்ன்னு சொல்லிட்டு முதல்ல குங்குமம் போட்டு வச்சு தானே வர்றாரு. அதுக்கப்புறம் சி ஜோசப் விஜயா தன்னை மாத்திக்கிறாரு, குல்லா போட்டுக்கிறாரு, எல்லா வேலையுமே பண்றாரு. சார், இந்த பிளானிங்கு, இவருடைய ஆப்ரேஷன் எல்லாமே, இவர் எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குறாரோ அதை வச்சு பிஜேபி அவரை யூஸ் பண்ண போற இடம் வந்து 2029 பாராளுமன்ற தேர்தல். 26 அல்ல, 26 அல்ல, 2031 சட்டமன்ற தேர்தல். 29க்கு பிறகு அங்க வந்து போன தடவை தமிழகத்துல லேப் அண்ணாமலை பில்டப் கொடுத்து லேப்ஸ் பண்ண ஒரு 20 சீட்ஸை வந்து ஸ்வாப் பண்ணுன்றதான் பிஜேபியுடைய ஒரிஜினல் பிளான். பாக்கி சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் விஜய்க்கு போகுமா போகாதா? 2026 தொங்கு சட்டசபையா இல்லையா? திரு விஜய் முதல்வர் ஆவாரா அப்படிலாம் பேசுறோம். ஆனா பாஜகவுடைய கணக்கு திரு விஜயை வச்சு 26 சட்டமன்ற தேர்தலுக்கானது அல்ல, 29 நாடாளுமன்ற தேர்தலுக்கானது, 31 சட்டமன்ற தேர்தலுக்கானது. அவரோட வாங்கக்கூடிய வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் அதற்கப்புறம் நகர்வுகள் இருக்கும்னு சொன்னார். கண்டிப்பா அந்த விஷயத்துல பிரகாஷ் சொல்றது லாஜிக். அது அவங்க என்ன பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, தாவேக்கா என்ன எப்படி பர்ஃபார்ம் பண்ணி எவ்வளோ ஓட்டு பர்சன்டேஜ் இப்போ வாங்குறாங்கன்றது அது பொறுத்து இருக்குது. அதில் வந்து சப்போஸ் விக்ட்ரி இல்லாமல், வெற்றி பெறாமல் தேமுதிக எப்படி விஜயகாந்த் காலத்தில் விஜயகாந்த் மட்டும் ஜெயிச்சார், பட் அவர் பர்சன்டேஜ் நிறைய பெற்று ஒரு கட்சிக்கு ஸ்பாய்லர் ஆடுறதுனால அவங்கள அவங்களோட அலைன்ஸ் வச்சுக்கிட்டாங்க ஏடிஎம்கே. ஆனால் என்ன சிக்கல் வரும்னா, நான் திரு பிரகாஷ்டையும் கேட்கணும், அதை என்ன சிக்கல் வரும்னா, நீங்கள் கொள்கை எதிரின்னு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கே சொன்ன திரு விஜய்க்கு 29 நேரடியாக பாஜகவை எதிர்க்க வேண்டியது வரும் இல்லையா? நாடாளுமன்ற தேர்தல் அப்போ மோடியை, அமித்ஷாவை, பாஜகவை எதிர்க்க வேண்டியது வரும்ல, கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு. கொள்கை எதிரி சமரசம் செய்ய என்ன வாய்ப்பு? எனக்கு இந்த கொள்கை எதிரி, அரசியல் எதிரிங்கிற வார்த்தையெல்லாம் சும்மா அது ஒன்றும் பெரிய ஜும்லான்னு சொல்லுவாங்களே அது மாதிரி அது ஒன்றும் சீரியஸ் இல்லை. சிவசேனை அவங்களோட அடிப்படை சித்தாந்தம் என்ன? இந்தியா கூட்டணியில் அது இடம்பெற்றிருக்கு. இந்தியா கூட்டணி பொதுவான சித்தாந்தம் அதுவா? இல்லையே. அதே மாதிரி தான் காங்கிரஸுக்கும் திமுக கூட கொள்கை ஓட்டு எல்லா விதத்திலும் 100% ஒத்து போகணும்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி எல்லா கட்சிகளும் திமுக பாஜகவுக்கும் அதே தான் சார். இங்கே காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் ஒரே அணியில் இருக்காங்க. கேரளாவில் எதிர்த்து இருந்தாகணும். 2 பேரும் கொள்கையும் ஒன்றும் கிடையாது. காங்கிரஸ்லேயே வலதுசாரி சிந்தனைகள் நிறைய உண்டு. குளோபலைசேஷன் கொடுவதே அவங்க. நாம கொள்கையை பற்றி நான் சீரியஸாக சொல்ல. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் சார், சப்போஸ் விஜய் வந்து இந்த தேர்தலில் படுதோல்வி அடைந்தார் வச்சுங்களேன், நான் சொன்ன மாதிரி பர்சன்டேஜ் இருந்தால் யாரோட ஸ்பாய்லர்னு பார்த்து அலைன்ஸ் சேருவாங்க. அது பிஜேபியும் சேரும், திமுகவும் சேரும், எந்த கட்சியும் சேரும், வெற்றி வாய்ப்பாங்க. ஆனால் வெற்றி பெற்றுட்டான்னு வச்சுங்களேன், அப்போ என்ன கமெண்ட் வரும்? இவங்க வெற்றி பெற்றாங்க, பாஜக தயார் பண்ணிச்சுன்ற ஒரு பழி தேவையில்லாமல் இருக்கும். இன்னொன்று, முடியும் அதாவது அவங்க சிறுபான்மையினர் இருப்பாங்க, சிறுபான்மையினர் ஓட்டுகளை ஸ்பாயில் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியல. ராம்தாஸ் அத்வாலே பற்றி சொல்கிறார். ராம்தாஸ் அத்வாலே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இதே தமிழ்நாட்டில் தேஜா கூட்டணியிலே எங்களுக்கு கணிசமான இடம் வேணும், தமிழ்நாட்டில் வேணும், இல்லைன்னா தனித்து போட்டிடுவோம்னு சொன்னார். அதெல்லாம் ஒரு சீரியஸாக எடுக்க முடியாது. 2வது, அவர்
பாஜகவில் இல்ல, பாஜக அணியில இருக்கார். அவர் கூட நாளைக்கு எங்க மாறலாம்ல. நிதிஷ்குமார் இங்கே போயிட்டு வந்தார்ல. அதனால இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். பல்வேறு விஷயங்களை மறைப்பதற்காக திருமாவளவன் இப்படி பேசுகிறாரா என்ன சந்தேகம் உங்களுக்கு? அந்த என்ன கேள்விங்கிறது அடுத்த இல்ல ஆக்சுவலா வந்து விஜய் தரப்புல இருந்து பேசுற விஷயம் என்னன்னா திமுகவும் பாஜகவும் ஒன்னா இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க வைக்கிறாங்கல்ல. சோ இவர் திருமாவளவன் என்ன சொல்றாரு, அது நேரம் அந்த காயினத்துக்கு அவரை பார்த்து போறாரு, நீங்களும் பாஜகவும் ஒன்று ஒரு விஷயத்த அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பின்னா தான் பாக்குறேன் நான் ஆக்சுவலா. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நேர்பட பேச நிறைவு பெறுகிறேன்.